அத்தை மேடம், அத்தை மேடம், டேய் ஏன்டா இப்படி பண்ற? உட்காருங்க. என்னடா என்னாச்சு? நெத்திய பார். ஐயோ வீரா வலிமா என்னாச்சு? ஒண்ணுல வலிமா, ஒரு சின்ன காயம்தான். எப்படிடா ஆச்சு? வள்ளி, நீ போய் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வா. வர என்னம்மா நீ இந்த ஒண்ணும் இல்ல மாமா. ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாம்ல. இல்ல வீட்டுக்கு போலாம், சின்ன காயம் தான் அவங்க தான் சொன்னாங்க. போடா. உட்காருமா, உட்காருமா. வீரா உட்காரு. உட்காரு பாத்து உட்காரு முதல்ல உட்காரு. என்ன வீரா ஒண்ணும் இல்ல வலிமா. இதெல்லாம் நீ பாத்து விடுங்க செய்ய வலிமா. எல்லாத்துக்கும் என்னவா சொல்லுங்க. அது ஏதோ லைட்டா அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். பார்த்து இருக்கிறது இல்லையா அம்மா? அவ்வளவுதான். சரியாயிடுமா. வலியா இருக்கம்மா? வலிக்குதா? ஓகே தான். என்ன வீரா, அதான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அங்கேயே இருக்காங்கல்ல, அப்புறம் நீ வேற அதுக்கு அங்க போனோம்? நல்லா கேளுங்க. ஏதோ மனசுல பெரிய சூப்பர் உமன் நினப்பு. எங்கெங்க எப்படி நடந்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு மேடம். நீங்க ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணும்போது அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எதிரில் இருக்கிறவங்க கலெக்டரானலாம் பார்க்க மாட்டான், இன்ஸ்பெக்டரானும் பார்க்க மாட்டான். இப்படிதான் கையில கிடைக்கிறத எடுத்து மண்டை உடைப்பான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மேடம், அது அத சொல்லிக்கிட்டு. மேடம், வாங்க மீர். வணக்கம் மேடம். என்ன மீர்? மேடம், அந்த ராணியோட ஆட்களை மேக்ஸிமம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு மேடம். அது போக நிறைய கிரிமினல்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் மேடம். ஆனா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஆரம்பத்துல 144 பாராட்டின மீடியா எல்லாமே இப்போ உங்களை கண்டபடி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ நீங்க சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு பேசிக்கிறாங்க மேடம். நீங்க நல்லது செய்ய போய் இப்போ உங்க பேரே கெட்டு போயிருக்கு மேடம். அமீர், நாம செஞ்சதுனால எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல. ஆனா பப்ளிக் இதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. இன்னைக்கு பேசுற வாய் கண்டிப்பா 2 நாள்ல மாத்தி பேசுவாங்க. விடுங்க, பாத்துக்கலாம்.